ஹேய்டா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்கு கூட ஸ்டே வித் மீ நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு தான் முடிச்சிருந்தோன்னா பார்க்கும் கிம்மும் ஒரு ஸ்டோனை வச்சுட்டு அதை காப்பாற்றணும், அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது அப்படியே கட் பண்ணால் இப்போது ஒரு காட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. கிம்மும் பார்க்கும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட நம்ஜூனும் நிற்கிறாரு. இப்போ நம்ஜூன் தான் பா ஆ சொல்ல ஆரம், இங்கே எதுக்குப்பா என்னை கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் சொல்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு கிம் அப்படியே பார்க்கும் அப்படியே அந்த குகையை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு 3 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே கிம் அவரோட பவரை வச்சு அந்த குகையை க்ளோஸ் பண்ணுறாரு. பா என்னப்பா பண்ணுறீங்க, அமைதியாக ஆரம், உனக்கு எல்லாமே நான் புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே ஆரமாக கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பெரிய வேம்பியர் சிலை ஒன்று இருக்குது. இப்போ கிம் தான் அப்படியே அதை முன்னாடி நீல் டவுன் போட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எப்போவுமே எங்களை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நாங்கள் உங்களை தான் கடவுளை வழிபட்டுருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் உங்ககிட்ட தான் வருவோம். இப்போவும் அப்படி தான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ப்ரே பண்ணுறாங்க. ஸோ பார்க்குமே அப்படியே நீல் டவுன் போட்டு ப்ரே பண்ண, நம்ஜூனும் அமைதியாக நீல் டவுன் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்ருக்காரு. இப்போ பார்க்கலாம் அப்படியே அவர் கொண்டு வந்த அந்த ஸ்டோனை வெளியே எடுக்கிறாரு. ஸோ அந்த குகை ஓரளவுக்கு இருட்டாக இருந்திருக்கும். அந்த ஸ்டோனை எடுத்ததுமே அந்த குகையை அவ்வளோ பிரைட் ஆகுது. இப்போ தான் நம்ஜூனே அந்த அந்த சிலையவே முழுசாக பார்க்குறாரு. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு வேம்பையர் சிலை தான். அது வந்து வேம்பையரோட காடு. ஸோ நம்ஜூன் அப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறாரு. இது வரைக்கும் அவர் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்குறாரு. அவருக்கு அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் இருந்தால் அதெல்லாம் காட்டிக்காமல் அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ கிம் அவர் கொண்டு வந்த ஒரு புக்கையும் எடுக்கிறாரு. ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. சரி இங்கே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அந்த புக்கை அந்த சிலையோட பாதத்துக்கிட்ட வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்டோனை அந்த சிலையோட ஹிட் மேலே, அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டோன் வைக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஸோ அது மேலே வச்சிடுறாங்க. அது மேலே வச்சதுமே அந்த சிலையே அவ்வளோ பிரைட் ஆகிடுது. ஸோ அதுக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி அப்படி இருக்குது. ஸோ எல்லோரும் அதை 3 பேருமே பார்த்து அப்படியே பவ் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பம் அப்பா என்ன இது, என்ன ஏன் இப்படி, இந்த ஸ்டோனு, இந்த புக்கு, இது என்னப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆரம் அப்படியே அதை கேட்டுட்டு அதை எடுக்கலான்னு போகிறாங்க. இப்போது கிம் தான் ஆரம் என்னப்பா அதை எடுக்காத, ஏன்பா அது இப்போ அதனால் எடுக்க முடியாது, என்ன சொல்கிறீங்க, ஏன் எடுக்க முடியாது, இங்கே தானே இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நம்ஜூன் எடுக்கலான்னு போகிறாங்க. பட் அதை எடுக்க போகும்போது அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் நிற்குது. ஆரம் ஒன்றும் புரியாமல், அப்பா நான் தான் சொன்னேன்ல அதை அவனால் எடுக்க முடியாது, அது இப்போது அந்த காடுக்கு சொந்தமானது, அது அவ்வளோ சீக்கிரம் இனி யாராலையும் எடுக்க முடியாது. அப்பா என்ன இதெல்லாம், சரி என்ன இதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்கிறோம். இங்கே பாரு ஆரம், இந்த புக்கு இருக்குல்ல, இது நம்ம வம்சத்தோட புக்கு. நம்ம வேம்பியர் உலகத்தில் நம்ம முன்னோர்கள் எழுதின புக்கு இது. அது மட்டும் இல்லை, இந்த புக்குக்குள்ளே நிறைய விஷயமான மந்திர சக்திகள்லாம் இருக்குது. இதை யாராவது கற்றுக்கிட்டாங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நம்மளை அழிக்கவும் பயன்படுத்தலாம். என்னப்பா சொல்கிறீங்க, இதை வச்சு நம்மளை அழிக்க முடியுமா? ஆமாம், இதுக்குள்ளே நிறைய தீய சக்தியும் இருக்குது. டெவிலோட பவரை இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நானும் பார்க்கு, அப்புறம் டேவோட அப்பா, யூங்கியோட அப்பா, ஹோபியோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் இதை நாங்கள் பாதுகாத்துட்ருந்தோம். ஆனால் இப்போ எங்களால் அதை பாதுகாக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இதை நாங்கள் இங்கே ஒப்படைச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை பாதுகாக்கிற பொறுப்பு உன்னோடது. எந்த சிச்சுவேஷன்லேயும் இந்த புக்கும் அந்த கல்லும் வேறு யார்கிட்டையும் போயிடக்கூடாது. ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கல் உங்கள் 7 பேர்த்தோட சக்தி. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், சிமு, நீ, ஷுகா, ஹோபி, சின், டே, உங்கள் 7 பேரோட சக்தி இது. இந்த கல் உருவானதே நீங்கள் பிறந்தப்போ தான். நீங்கள் ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதும் இந்த கல்லுக்கு பவர் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிது. எங்கள் முன்னோர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, இந்த வேம்பியர் உலகத்தில் 7 பேர் ஒரே சக்தியோடு பிறப்பாங்கன்னு இருக்குது. அப்படி பார்த்தா
அந்த 7 பேர் நீங்கள் தான். உங்களுக்குள்ள தனித்தனி சக்தி இருந்தாலும் அந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்தா அது ஒன்றாயிடும். நீங்கள் எல்லோரும் தனித்தனியாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களோட மொத்த சக்தியும் ஒன்றாயிடும். அப்படி ஒன்றாச்சுன்னா இந்த கல்லுக்குள்ளே அது போயிடும். இந்த கல்லை யாராவது அவங்க எடுத்துட்டாங்கன்னா உங்களோட மொத்த பவரும் அவங்களுக்கு போயிடும். அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களை அழிச்சிடவும் முடியும். இங்கே பாரு நம்ஜோன், இது மற்ற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நாங்கள் தெரியப்படுத்தவும் மாட்டோம். இந்த வேம்பியர் உலகத்துக்கு அடுத்த கிங்காக போகிறவன் நீ தான். உனக்குள்ளே தான் பிளாக் ஹெவன் சக்தி இருக்குது. நீ ஒரு பிளாக் கிங், மறந்துடாத. உனக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு சக்தி எதை வேணாலும் செய்யும். அதனால தான் உன்கிட்ட நான் இதை சொல்கிறேன். உன்னால் மட்டும்தான் இந்த கல்லை பாதுகாக்க முடியும். எந்த சிச்சுவேஷன்லேயும் உங்கள் 7 பேரோட சக்தி இந்த கல்லுக்குள்ளே போயிடவே கூடாது. நீங்கள் 7 பேரும் ஒன்று ஆகிடவே கூடாது. ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்துடாதீங்க. அப்படியே ஒன்று சேர்ந்தாலும் உங்களோட பவரை கண்ட்ரோல் பண்ணுற நிலவில் இருங்க. உங்களோட கண்ட்ரோலை என்றைக்கும் லூஸ் பண்ணிடாதீங்க. எப்போவும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, யாருமே அவங்களோட பவரை இந்த கல் முன்னாடி யூஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? ஆனால் அப்பா, எப்படிப்பா? நாங்கள் 7 பேரும் இப்போ வரைக்கும் ஒன்றா தானே இருக்கோம். இல்லை நம்ஜோன், 7 பேரும் நீங்கள் ஒன்றா கிடையாது. ஜிம்மின் ஒரு பக்கம் இருக்கான், நீ இங்கே இருக்க. ஷுகா ஒரு பக்கம் இருக்கான், ஜின், ஹோபி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. ஜின்னும் ஹோபியும் நம்ம வேம்பியர் உலகத்தோட மருத்துவர்கள். அவங்களால நம்ம வேம்பியருக்கு எது ஆனாலும் சரி பண்ண முடியும். அவங்க 2 பேரும் வேம்பியர்ஸுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஷுகா, அவனை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் நெருப்பு. அவனோட கோவம் மற்றவங்களை எரிக்கிற அளவுக்கு இருக்கும். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் ரொம்ப அமைதியானவன், அவனுக்கு பொறுமை இருக்குது. ஆனால் சங்குக்கு பொறுமை சுத்தமாக கிடையாது. இது வரைக்கும் அவன் எல்லா இடத்துலையும் விளையாட்டுத்தனமாக இருக்கான். அவன் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தோட விளைவு கூட என்ன ஆகும்னு உனக்கு தெரியல. எனக்கு சங்குக்கை நினச்சாதான் பயமாக இருக்குது. அவன் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருந்தாகணும். கடைசி வரைக்கும் அவனை நீ தான் பார்த்துக்கணும். அப்பா, ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டீங்க. எல்லாரும் எங்களுக்கு ஏதோ இது சரின்னு படலை. நம்ம வேம்பையர் உலகத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே ஷுகாவோட அப்பா இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தாருன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. எங்களால் அதை கண்டுபிடிக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் சின்னோட அப்பா, அவர் இப்போ உடம்பு முடியாமல் இருக்கார். அவரால் இப்போ வெளியில் கூட வர முடியல. சின் தான் அவரை பார்த்துட்ருக்காங்க. உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ப்பா. இப்போது சின்னோட அப்பா பார்க்கு, அவனுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணியிருக்கு. அவன் இங்கே இல்லாததுக்கு காரணமே, அவன் இங்கே இருந்தால் இந்த கல்லை பற்றி யாருக்கா தெரிஞ்சிடுமோன்னு தான் அவனை நான் இங்கேருந்து அனுப்புனேன். அவன் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான். இப்போ வரைக்கும் இவன் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இப்போதைக்கு இவனுக்கு எந்த ஆபத்தும் வர வாய்ப்பில்லை. இப்போ நம்ம பாதுகாக்க வேண்டியது ஹோபியோட அப்பாவை மட்டும்தான். ஏன்னா அவருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அவரை பாதுகாத்துட்டு அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கணும். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம். அதனால் இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். நீ தான் கவனமாக இருக்கணும். மற்ற 6 பேர்த்தோட பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குது நம்ஜோன். அடுத்த கிங்கு நீ தான். ஒரு கிங்காக இந்த வேம்பையர் வேர்ல்டை எப்படி காப்பாற்றணுன்னு உனக்கு தான் தெரியும். நீ பார்த்துப்பேன் நம்புகிறேன். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. எந்த சிச்சுவேஷன்லேயும் இந்த புக்கோ இந்த கல்லோ அந்த டெவிலுக்கு மட்டும் கிடச்சிடவே கூடாது. அந்த டெவில் கிங்குக்கு இது கிடச்சிருச்சுன்னா நம்ம வேம்பையர் உலகத்தையே இல்லாமல் ஆக்கிடுவான். நம்மள மட்டும் இல்லை, மனுஷங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. அவன் மனுஷ உலகத்தையும் அடிச்சிடுவான். அவனுக்கு தேவை மனுஷங்களோட பிளட்டு. அந்த பிளட்டு மட்டும் அவனுக்கு கிடச்சிடவே கூடாது. இப்போ வரைக்கும் அவனால் அந்த பிளட்டை எடுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக அவன் அந்த உலகத்துக்கு போவான். அப்படி அவன் போகும்போது அவன் நிறைய பேர்த்த கொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பா, அவங்களுக்கு தான் ஒரு சாபம் இருக்குல்ல, மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்னு. இல்லை நம்ஜோன், அந்த சாபம்லாம் எப்பயோ போயிடுச்சு. அதனால தான்
அவன் இப்போ எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான். நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ஜூனும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. ஸோ கேட்டு முடிச்சுட்டு அப்படியே 3 பேரும் வெளியில் வராங்க. ஸோ வந்ததுமே நம்ம கிம் தான் நம்ஜூனோட ஹேண்டை பிடிச்சி அவரோட கையை அப்படியே கிழிக்கிறாரு நைஃப் வச்சு. நம்ஜூன் பா என்ன பண்ணுறீங்க அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனோட பிளட்டை அந்த டோர் மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு பெரிய கல் மாதிரி தான் இருக்கும் அந்த குகை மூடுறதுக்கு. ஸோ அந்த கல் மேலே அப்படியே வச்சு அழுத்துறாரு. ஸோ நம்ஜூனுக்கு அதுக்கு வலிக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு இது பேசாமல் அமைதியாக வைக்கிறாங்க. ஸோ அந்த குகையும் அப்படியே மூடிடுது. அது ஒரு மாதிரி சீல் வச்ச மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ கிம்மும் பார்க்கும் அதை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அது ஓப்பன் ஆகலை. நம்ஜூன் ஒன்றும் புரியாமல் பா இது என்ன சினி, இது ஓப்பன் ஆகாது. இது ஓப்பன் பண்ணுன்னா உன்னோட பிளட்டு வேணும். அப்படியும் மீறி இதை யாராலையும் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஆனால் அப்பா இப்போ பாரு நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் போட்டு அதை அப்படியே கட்டி வச்சிடுறாங்க அந்த இடத்துக்குள்ளே யாரும் வராத மாதிரி. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே காயோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கிறாரு. காய் அங்கே இருக்கிற ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு நான் வரவே மாட்டேன் அடம் பிடிச்சிட்ருக்கிறாரு. ஜங்குக் இப்போ நீ வரப்போறியா இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணுற? உன்னை தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு கிங் சொல்லியிருக்காருல்ல, அப்புறமா எதுக்குள்ள அந்த காட்டுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிற? இதை பாரு ஜங்குக், நீ போகிறத மட்டும் இல்லாமல் எங்களையும் வேறு சேர்த்து மாட்டி விட்டுற. அவர் எங்களை பிடிச்சி காய்ச்சின்னு காசுறாருடா. எங்களால் அவர்கிட்ட திட்டு வாங்க முடியல, ப்ளீஸ்டா விட்டுடுறா அப்படி சொல்லிட்டு காய் கெஞ்சிட்ருக்க. இப்போ ஜங்குக் இங்கே பாரு, இப்போ மட்டும் நீங்கள் 3 பேரும் என் கூட வரல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல. இப்போ தான் டே ஜங்குக் ஏன்டா அப்படி பண்ணுற? அங்கே தான் சொல்கிறான்ல அத்தனை வாட்டி, கிங் வேறு ஏற்கனவே சொல்லியிருக்காருடா உன்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு. இது பத்தாததுக்கு இவனை வேறு உன்னை பார்த்துக்க சொல்லிக்கிறாரு, நீ அவனையே கூட்டிகிட்டு போகிற. ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன்டா புரிஞ்சிக்க மாட்ற? எனக்கு தெரியாது, எனக்கு இங்கேருந்து போகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடா. ஜங்குக் ப்ளீஸ்டா, இப்போ என்ன உனக்கு விளையாடணும், அது நம்ம இங்கேயே விளையாடலாமே. முடியாது, நான் அந்த காட்டுக்கு தான் போகணும். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் கேட்குறாரு. இப்போ காய் தான் டேய் ஏன்டா உன் விளையாட்டுக்கு நாங்கள் பகட கையாடா, எப்போ பாரு எங்களை வச்சே உருட்டி விளையாடுறதே உனக்கு வேலையாக போச்சு. எங்கே பாரு, இப்போ மட்டும் நீ வரல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கொஞ்சம் தைரியமும் வந்து கேட்குறாங்க. ஜங்குக் ஒரே ஷவுட் தான், பேம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். காய் அப்படியே படப்படன்னு அந்த தூண்லேயே ஏறிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜானும் ஜாக்கும் தான் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு குரங்கு குட்டி பேர் இந்த தூணில் கட்டி பிடிச்சிட்டு மேலே உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் ஒழுங்காக கீழே வந்துட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது கரெக்டாக ஜங்குக்கோட பேம் வந்துடுது. ஸோ பேம் வந்து நின்னதுமே காய்க்கு இன்னும் பயமாயிடுது. ஏன்னா பேம் காயை பார்த்தாலே விடாது, சும்மா துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ காய்க்கு அது பயமாயிடுது. ஜங்குக் ப்ளீஸா ஏன்டா அப்படி பண்ணுற? இப்போ எதுக்குடா பேமை கூப்பிட்ட? நீ தான் நான் சொன்னால் கேட்க மாட்டியே, அதான் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக் அப்படியே குனிஞ்சு பேமோட காதில் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே அப்படியே காயை பார்த்து பயங்கரமாக முறைக்குது. காய்க்காக ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இந்த பக்கம் ஜானும் ஜாக்கும் தான் அவங்களால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா காய் அப்படி ஒரு மாதிரி தூணை கட்டி பிடிச்சிட்டு மேலே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ பேம் தான் அப்படியே ஒரே ஜம்ப்பு தான். ஈவன் காய்க்கே டஃப் கொடுக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஜம்ப் பண்ணி காயோட கையை போய் கடிக்க போகுது. காய் டக்குன்னு அப்படியே கையை விட்டுறாரு பேம் வரதை பார்த்துட்டு. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே விழுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ இதை பார்த்து ஜங்குக் சிரிச்சிட்டே, இதுக்கு முதல்ல வந்திருக்கலாமா, டே வலிக்குதுடா, இதுக்கு தான் நான் சொல்லும் போதே என் கூட வந்துடணுன்றது. டே போடா அப்படிங்க வந்துட்டான் இவன் ஒருத்தன் வேற, ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு வெளியில் போகணும். ஜங்குக் விளாடாதுடா, ஆல்ரெடி கிங் எங்களை ரொம்ப திட்டுறாருடா, எங்களால் அவர்கிட்ட திட்டு வாங்க முடியலடா, காது கூட வலிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போது நான் காட்டுக்கு போயே ஆகணும், எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து தான் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காயை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே 4 பேருமே ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ பின்னாடியே ஜங்குக்கோட டாகும் போகுது. ஸோ பேமும் போகுது. காயை அப்படியே திரும்பி பார்த்துட்டு வராரு. அந்த டாக் அப்படியே காயை பார்த்து முறைக்குது. ஐயோம்மா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் முன்னாடி ஓடிடுறாரு. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக், காய், ஜாக்சன், ஜானுன்னு சொல்லிட்டு 4 பேருமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. ஜங்குக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ தேடுறாங்க. காய் தான் டேய் உண்மையை சொல்லு,
எதுக்காக இங்கே வரணும்னு இப்படி அடம் பிடிச்ச? ம் சும்மாதான். சும்மாவா? இதை நான் நம்பணுமா? டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் உள்ள ஒரு சின்ன கார்டன் மாதிரி, அதாவது காட்டுக்குள்ளேயே குட்டியாக ஒரு கார்டன் மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கார்டன் இருக்குது. ஸோ ஜங்குக்கு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பர்சன் அப்படியே அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே அதுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஹொய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிக்கிறாரு. அந்த பர்சனும் என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ சடனாக ஜங்குக்கு போயிட்டு அந்த பர்சனோட ஐஸை கட்டுறாங்க, கை வச்சு மறைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சனும் யார் யார் கையெடுங்க, யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் கையை தட்ட. ஸோ இப்போ ஜங்குக்கு முன்னாடி கையை எடுத்துகிட்டு அந்த பர்சனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் ஜங்குக், நான் தான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன இப்போல்லாம் அடிக்கடி இங்கே வர? அதுவா, அது என்னன்னா நான் ஒருத்தவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான். அப்படியா? ஆமாம். அப்புறம் ஜிமன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமன் தான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்ன பண்ணுற? சும்மா தான். ஆமாம் என்ன எப்போ பாரு நீ இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க? உன் வீடு எங்கே இருக்குது? என் வீடா இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த கிராமம் இருக்குல்ல? ஆமாம் அங்கே தான் இருக்குது. கிராமத்தில் வீட்டை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுற? சும்மா அடிக்கடி இங்கே வருவேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கும், அதனால தான். அப்போது இந்த கார்டன் நீ தான் செட் பண்ணியா? ஆமாம். சுற்றி இங்கெல்லாம் மரம் இருக்குது, பட் ஒரு ஃப்ளவர்ஸ் கூட இல்லை, அதுதான் இதை நான் செட் பண்ணேன். எனக்கு என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான். ஓ சரி சரி. ஆமாம் நானும் கேட்கணுன்னு நினச்சேன், என்ன அடிக்கடி நீ இங்கே காட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்க? ஆமாம் எங்கே உன் கூட இன்னும் 3 பேர் வருவாங்களே? அவனுங்களா வெளியே இருக்கானுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த கார்டனுக்குள்ளே ஜங்குக்கோட டாக் என்டர் ஆகுது. ஸோ ஜங்குக் டாகை பார்த்ததுமே ஜிமின் பயந்துட்டு ஜங்குக் அதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஜங்குக்கும் என்னடா அது 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 அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா பேம் நின்றுட்டுருக்கு. இதுக்கேண்டா பயப்படுற? அது என்னோட டாக் தான். எது உன்னோட டாகா? ஆமாம், அது ஏன் இப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அதோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் அதை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோடய பயப்படுறாங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டேன், பேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ பேம் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுது. இப்போ தான் ஜிமினுக்கு உயிரே வருது. ஆவா என்னடா இப்படி இருக்குது? ஆமாம் அது அப்படி தான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் அப்படியே ஒரு மரத்துக்கடியில் தலையில் கை வச்சுட்டு போச்சு போச்சு, இன்றைக்கி செத்தேன் நான். இன்றைக்கி கிங் என்ன பண்ண போகிறாரோ தெரியல. ஏற்கனவே நான் அவரால் திட்டு வாங்கிட்டுருக்கேன், இப்போ இவன் வேறு சொன்ன பேச்சு கேட்காம காட்டுக்குள்ளே வந்திருக்கான். இது தெரிஞ்சால் என்னை தோலை உரிச்சு தொங்க விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஜான் தான், டேய் விட்றா பார்த்துக்கலாம், உனக்கு என்னடா, நீ ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன். நான் என்ன தான் ஒரு திட்டுவார், என்ன தான் பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சுவார். இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது அவர்கிட்ட? இவன் வேறு சொன்னால் கேட்கவே மாட்டான். இதோ வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்கை பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் பேம் அங்கே வந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ பேமை பார்த்ததுமே இது போதுண்டா, இது ஒன்று தான் அவனுக்கு இருக்குது, அவனை எப்போ பாரு பாப்பாற்றிக்கிட்டே இருக்குது, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட வாங்குது பாரு நல்லா அப்படி சொல்லிட்டு முறைக்க. ஸோ பேம் அப்படி காயை பார்த்து முறைக்குது. ஸோ 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே வராங்க. காய் நினச்சேன்டா நீ இதுக்கு தான் இங்கே வருவேன்னு, வர இவன் நடந்துக்கிறதே சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்கிட்ட சொல்ல. ஜானும் ஆமாம் அடிக்கடி இங்கே வரான், பார்த்தா இவனை பார்க்க தான் வரான், அது நல்லாவே தெரியுது. ஆனால் கேட்டால் மட்டும் இல்லை எனக்கு விளையாடணும், எனக்கு டைம் போகலை அப்படின்னு சொல்கிறான். இவனை ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஜிமின் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போகுது. ஸோ இப்போ ஜிமின் தான், ஓகே ஜங்குக் நான் கிளம்பணும், என்னோடய அப்பா அம்மா தேடுவாங்க. என்ன அதுக்குள்ளே போறியா? ஆமாம் டைம் ஆச்சு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போக போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்ன ஜங்குக் ஒரு நிமிஷம்
அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமினை எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக வர ஜங்குக்கு அப்படியே ஒரு பிளேஸில் போய் நிறுத்துகிறாங்க. நின்றுட்டு ஜிமின், ஆ சொல்லு ஜங்கு, என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம மீட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. உனக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கும் உன்னை பற்றி பேச எதுவும் தெரியாது. நான் அந்த கிராமத்தில் வசிக்கிற ஒரு ஆள், அது மட்டும்தான் உனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் இருக்கிற இது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜங்குக், நான் வந்து நான் மனுஷன் கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா? அது நான் உன்கிட்ட மறைக்க விரும்பலை ஜிமின். நான் யாருன்றதை உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் உன்கிட்ட நிறையா வாட்டி சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் நான் சொன்னால் எங்கே என்கிட்ட பேசாமல் என்னை பார்த்து பயந்து போயிடுவேன்னு பயமாக இருந்துச்சு. அப்படி என்ன சொல்ல போகிற? நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இதே மாதிரி என் கூட இருக்கணுன்னா நீ தாராளமாக இருக்கலாம். இல்லை உனக்கு பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேணான்னு சொன்னாலும் எனக்கு ஓகே. ஜங்குக்கு அது ப்ளீஸ் அப்படியே சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவருக்கு பின்னாடி விங்ஸ் எல்லாம் வருது. ஃபஸ்ட்டு ஜிமின் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அப்போ ஜங்கு, ப்ளீஸ் ஜிமின் பயப்படாத, இங்கே பாரு, பயப்படாத, நான் ஒரு வேம்பையர் தான். என்ன வேம்பையரா? ஆமாம், நான் ஒரு வேம்பையர். நான் யாரும் எதுவும் பண்ணலாம் மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி வேம்பையர்ஸ்னால் கொலை பண்ணுவாங்க, பிளட் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுடா. நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன். கண்டிப்பாக உன்கிட்ட நான் என்றைக்குமே அப்படி நடந்துக்க மாட்டேன். ஆனால் ஜங்குக்கு அது ப்ளீஸ் ஜிமின், என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ல ஜிமினுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆகுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அவரோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நார்மலாக இருக்கார். ஜிமின் இதை பார்த்துட்டு, சரி இதை எதுக்கு இப்போ என்கிட்ட சொன்ன? ரீசன் இருக்குது, எனக்கு தெரியல. அவனை ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலைக்கடியில் பார்க்கும்போது அவ்வளோ பயத்தோட உன் கண்ணில் எங்கே கீழே விழுந்துருவோமோ, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீ பார்த்துட்டு இருந்தல்ல, உன் கண்ணில் தெரிஞ்ச அந்த சின்ன பயம், உன் ஃபேஸ், எது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல ஜிமின். இந்த 1 மந்தில் ஒரு சின்ன இடத்துல கூட உன் லிமிட்டை க்ரியேட் பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சதே இல்லை. யாராவது ஒன்று இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா நீ யார், எங்கேருந்து வர, என்ன பண்ணுற எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட நீ எதுவுமே கேட்டதில்லை. ஈவன் நான் கூட உன்கிட்ட கேட்டிருக்கேன், உன்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, நீ எங்கே இருக்க, எல்லாமே கேட்டிருக்கேன். ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை. என்னோட பேர் அது மட்டும்தான் நீ கேட்டிருக்க. அதனாலயே என்னவோ தெரியல ஜிமின், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன்கிட்ட எது பிடிச்சதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி கேட்டால் இதுக்கு ஆன்சரே எனக்கு இல்லை. உன்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு, எதனால் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது ஜிமின். ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ சாதாரண மனுஷனாகவே இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. உனக்காக நான் என் வேம்பையர் வேர்ல்டை விட்டு கூட வரதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ கேட்கலாம், எப்படா பார்த்த 1 மாதத்தில் ஒன்றுமே தெரியாமல் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் எனக்கு தோணுது, என் லைஃப் லாங் நான் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன். என்னோடய கம்ஃபர்டான ஒரு பர்சன் நீ தான். என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிற ஒரு பர்சனும் நீ தான். என்னை ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனும் நீயாக தான் இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஐ லவ் யூ ஜிமின். நீ எனக்கு இப்போவே ஆன்சர் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீ பொறுமையாக யோசிச்சுட்டு பதில் சொல்லு. நான் என்னை பற்றி உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. நான் என்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் ஒரு வேம்பியர்.
ஐ ப்ராமிஸ் என்னால் யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் யாரையும் எதுவும் பண்ணவும் மாட்டேன். புரியுதா? என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த செகண்ட் நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஐஸை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே ஸ்டன் ஆகி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டட்டா, பாய்.